मित्रभावेन संप्राप्तं नत्यजेयं कथंचन दोषो यद्यपि तस्य स्यात् सतामेतत् अगर्हितम्. ராமன் விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்த போது இந்த ஸ்லோகத்தை கூறினார். நண்பன்கிற போர்வையில் யார் நம்மிடத்தில் வந்து சரணம் புகுந்தாலும் அவன் நண்பனோ சரணாகதனோ அவனை கண்டிப்பாக கைவிட மாட்டேன். அவன் தோஷத்தோடு இருந்தாலும் எத்தனை குற்றம் புரிந்திருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் ராமன். நான் யாரையும் கைவிட்டு விட மாட்டேன். இது ராமனின் உறுதிமொழி. அவ்விராமனை நாம் பல திருத்தலங்களில் தரிசித்து வருகிறோம். தற்போது கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை போகும் மார்க்கத்தில், கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி போகும் மார்க்கத்தில் 6வது கிலோமீட்டரில் உள்ளது வலங்கைமான். இங்கே கோதண்டராமர் கோயில் கொண்டிருக்கிறார். 300 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில். கோயிலுக்குள் நுழைகிறோம். முதலில் துவஜஸ்தம்பம். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக் கொள்கிறோம். ஒரு புறத்தில் கருடன் எழுந்தருளி இருக்கிறார். பெருமானுடைய வாகனம், அவருக்கு ஆசனம், அவருக்கு உச்ச தோழம். அடியார்களுக்கு நல்லது செய்வதற்காகவே பெருமானை தன் தோள்களில் எழுந்துருள பண்ணிக் கொண்டு வீதியார வருகிறார். அடுத்து 2 ஆஞ்சநேயர்களை தரிசிக்கிறோம். ஒருத்தர் சுவரோடு புடைப்பு சிற்பமாக உள்ளார். தன் தலைக்கு மேல் உயர்த்திய வாள், வலது கையை மேலே உயர்த்தி அபயம் அளித்துக் கொண்டு திருமுகத்தை ஓர்புறம் திருப்பி நம்மை அருளிக் கொண்டிருக்கிறார். இவ்வாஞ்சநேயரை தரிசித்து அடுத்து அஞ்சலி ஹஸ்தத்தோடே மற்றொரு ஆஞ்சநேயர் வெள்ளி கவச்சம் சாத்தி கொண்டிருக்கிறார். நம்மையே நோக்கி அருட்பார்வையை பொழிகிறார். இவ்விரு ஆஞ்சநேயர்களையும் தரிசித்துக் கொண்டு மூலவர் ராமனை சேவிக்க போகிறோம். துவாரபாலகர்கள் பகவானுக்கு ஜெயன் மற்றும் விஜயன் துவாரபாலகர்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் என்ன ஆண்டாளுடைய பிரார்த்தனை. துவாரபாலர்களை நமஸ்கரித்து இதோ மூலவர் ராமனிடத்தே வருகிறோம். இங்கிருக்கும் ராமனுக்கு கையில் வில்லும் இல்லை, அம்புகளும் இல்லை. ஆனால் அருள் இருக்கிறது. அமர்ந்த திருக்கோலத்தில் வலது கையால் அபயம் அளித்துக் கொண்டிருக்கிறார். இடது கையை தன் மடியில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அருகே லக்ஷ்மணன் கைகளை கூப்பிக் கொண்டிருக்கிறார். இதோ ஆச்சரியமான சீதா தேவி கையில் மலரை பற்றி கொண்டு ராமனையே பார்த்து அவன் அருளை பெற்று நமக்கு அருள் கொடுத்து கொண்டிருக்கிறாள். இவ்விடத்தில் அருகே ஆஞ்சநேயர் இல்லை. அவரைத்தான் நாம் தனித்த 2வது ஆஞ்சநேயராக தரிசித்துக் கொண்டோம். இத்திருக்கோயிலில் ராமானுஜர் எழுந்தருளி உள்ளார். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ. இப்படி வலங்கைமானில் உள்ள கோதண்டராமரை தரிசித்துக் கொண்டோம். இதே ஊரில் வேறொரு ராமரையும் சேவிக்க போகிறோம். அது அடுத்த நாள் சந்திக்கும் போது செய்வோம். தற்போது யுத்த காண்டத்தில் 104வது சர்க்கத்தை அடைகிறோம். ராமனுக்கும் ராவணனுக்கும் கடும் போர் நிகழ ராமனுடைய பாணங்களாலே அடிபட்ட ராவணன் தளர்ந்து தேரில் சரிந்தான். இனி யுத்த பூமியில் இருப்பது உச்சிதமாகாது என்று நினைத்த தேரோட்டி ராவணனை தேரோடு அப்புறப்படுத்தி அழைத்து போனான். சற்று தொலைவு சென்றவுடன் ராவணன் தளர்ச்சி நீங்கி மீண்டெழுந்தான்.
தான் ரணகளத்திலிருந்து ஓடி வந்து விட்டோம்னு பயந்தான். நம் தேரோட்டி எதற்கு இப்படி நம்மை அவமானப்படுத்தி விட்டான்? நான் சம்பாதித்த புகழத்தனையும் வீணாயித்தான் என்று தன் தேரோட்டியை கோபித்துக் கொள்ளுகிறார். ஹீன வீரிய விவாசக்தம் பௌருஷேண விவர்ஜிதம் பீரும் லகுமிவாசத்வம் விஹீனமிவ தேஜசா. என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டு ஓட்டி வந்தாய்? நான் வீரியத்தில் தாழ்ந்தவனா, சக்தி அற்றவனா, ஆண்மை இல்லாதவனா, பயந்தவனா, அல்லது புல்லை போலே புல்லியவனா, தேஜஸ் அழிந்தவனா? என்னை எதற்காக துர்புத்தி படைத்த நீ? உன்னிட்டத்துக்கு நடக்கக்கூடிய நீ செருக்காலே யுத்த பூமியை விட்டு ஓட்டி வைத்திருக்கிறாய். என்னை அவமானப்படுத்தி வைத்தாய். துவயாத்யஹி மமானார்ய சிரகாலம் உபார்ஜிதம் யசோ வீரியஞ்ச தேஜஸ்ச பிரத்யஸ்ச விநாசிதாக. என்னுடைய யசஸ், வீரியம், தேஜஸ், நான் சம்பாதித்த புகழ், கீர்த்தி, இத்தனை நாள் இருக்கிற வீரம் அனைத்தையும் அழித்து விட்டாய். அப்ப ராவணன் ஒரு வார்த்தை கூறுகிறார். ராமனையே புகழ்ந்து கூறுகிறான். சத்ரு பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி பஷ்யதோ யுத்தலுப்தோகம் கிருதா காபுருஷஸ்தயா. நான் எப்போதும் சண்டை வருமா வருமா என்று தினவெடுத்த தோள்களோடே இருப்பேன். அப்படிப்பட்ட என்னை போய் அவமானப்படுத்தி விட்டாயே. சத்ருக்கள் கூட கொண்டாடக்கூடிய வீரம் படைத்தவன், புகழ் படைத்தவன் ராமன். அவனிடத்துல போய் என்னை ஓட வைத்து விட்டாயே. சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. விக்ரமம் படைத்தவன், சத்ருக்களாலே புகழப்படக்கூடிய புகழ் படைத்தவன். அப்ப ராவணனே ராமனை கொண்டாடுகிறான். பகைவர்கள் கூட புகழும் பெருமை படைத்தவன் ராமன். இத்தனை கூட அவன் பெருமையை தெரிஞ்சின்றவன். ஒரு நிமிஷம் கைகூப்பி இருக்க கூடாதா? நலனே கிட்டி இருக்கும். இதுதான் ராவணன் பண்ணின குற்றம். ஒருத்தனை பத்தின பெருமை தெரிந்து கொண்டோம், தெய்வத்தன்மை வாய்ந்தவன் தெரிஞ்சின்றால் அது கண்டு கோபமோ பொறாமையோ படக்கூடாது. நட்பு பாராட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், ஆதரித்து சரணம்னு சொல்ல வேண்டும். இதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் பெரியவரா இருக்காருனால் பொறாமப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, விலகக்கூடாது, ஆதரத்தோட போகணும். அவர் பெரியவரா இருக்காருங்கிறதுக்காக நம்மள ஒண்ணும் தள்ளிட மாட்டார். அப்படி தள்ளாதவர் தானே பெரியவராகவே இருக்க முடியும். ஒருத்தர் பக்தரா இருக்காருட்டால் அவரே மற்ற பேரை தள்ள போகிறார், ஆதரிப்பார். நாம் அதை கண்டு பயந்து ஒதுங்கி விடக் கூடாது. இவன் பயப்படவில்லை, பொறாமைப்பட்டு விட்டான். நிவர்த்தய ரதம் சீக்கிரம் யாவன்னாபைதி மேரிபுகு யதி பாத்யுஷிதோசி துவம் ஸ்மரியதே யதி மே குணஹ. என் இயல்பு தெரிந்தவனாக இருந்தால் தேரோட்டி உடனே தேரை ராமன் முன்னே கொண்டு போய் நிறுத்து. அவன் யுத்த பூமியை விட்டு நகர்வதற்குள் நான் சென்று என் நெஞ்சிலே அம்பேற்க வேண்டும். என் அவமானப்படுத்தாதே போ என்று கூறினான். தேரோட்டி தன்னிலை விளக்கம் அளிக்கிறார். ராவணனே தலைவனே, நான் உன்னை அவமானப்படுத்தி விட்டேன்னு நினைக்க வேண்டாம். எதனால் யுத்த பூமியிலிருந்து தேரை ஓட்டி வந்தேன்னு சொல்லுகிறேன். ந பீதோஸ்மி, நான் பயப்படவில்லை. ந மூடோஸ்மி, நான் முட்டாளும் இல்லை. ந உபஜப்தோஸ்மி சத்ருபிகி, பகைவர்களா நான் இப்படி செய்ய தூண்டப்படவும் இல்லை. ந பிரமத்தா, நான் ஒண்ணு செருக்கோட பண்ணல. ந நிஸ்னேகா, உன்னிடத்தில் அன்பில்லாமலும் செய்யவில்லை. விஸ்மிருதா நச்ச சத்கிரியா, எது ஒரு தேரோட்டி செய்யணுங்கிறத மறந்தும் செய்யவில்லை. பின்ன எதனால செய்தேன் தெரியுமா? உன்னை பார்த்தேன், சிரமம் தவ அவகச்சாமி மகதா ரணகர்மனா, பெரும் சண்டையால் நீ தளர்ச்சி அடைந்ததை கண்டேன். நகிதே வீரிய சௌமுக்கியம் பிரகர்ஷம் நோபதாரையே, உன் முகத்தில் வெற்றி கழிப்பு இல்லை, தளர்ந்திருந்தது. நிமித்தங்கள் நன்றாக இல்லை, நம் குதிரைகள் எல்லாம் சோர்வடைந்திருந்தன. இந்த நிலையை பார்த்தேன். ஒரு தேரோட்டிக்கு கடமை என்ன தெரியுமா ராவணா? கூறுகிறேன் கேளும். தேச காலோச்ச விக்ஞேயோ, இடம் நேரம் தெரிந்துதான் தேரோட்ட வேண்டும். லக்ஷணானி இங்கிதானிச்ச, தன் தலைவனுடைய முகம், அவர் பேசினது மட்டுமில்லை, அவர் முகம் எப்படி போறது, உடம்பு எப்படி போறது, பாடி லாங்குவேஜ்னு சொல்றோம் இல்லையோ, அது இங்கிதம். உள்ளூர என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தைன்யம், அவன் சக்தியோட சண்டை போடுறானா அல்லது சக்தி இழந்தானா தெரிஞ்சுக்கணும். ஹர்ஷஸ்ச, சந்தோஷமா இருக்காரா தெரியணும். கேதஸ்ச, துன்பப்படுகிறாரான்னு தெரியணும். ஸ்தல நிம்னானி பூமேஸ்ச, பூமி உயர்ந்திருக்கா தாழ்ந்திருக்கா
மேடு பள்ளத்தோடு இருக்காங்கிறதையும் பார்க்க வேண்டும். யுத்த காலஸ்ச, எவ்வளவு நேரம் சண்டை தொடங்கி ஆயிருக்கு, எதிரிகளிடத்துல இன்னும் எவ்வளவு பலம் மிச்சம் இருக்கு என்பதையும் பார்க்க வேண்டும். ஓட்டினால் தானவன் சிறந்த தேரோட்டி, சர்வமேதது ரதஸ்தேன ஞேயம் ரத குடும்பினான். அது கண்டுதான் உன்னை காப்பாற்றுவதற்காக, அவமானப்படுத்த அல்ல, உன்னை ரட்சிப்பதற்காகத்தான் செய்தேன். ராவணன் மகிழ்ச்சி அடைந்தான். சரி சரி, திரும்ப ராமனிடத்தே போகும் வழியில் தேரோட்டிக்கு ஒரு தங்க தோடா பரிசாக கொடுத்தான். அதையும் பெற்றுக்கொண்டு தேர் சென்றது. அடுத்தது 105வது சர்க்கத்தை அடைகிறோம். ராமனுக்கு அகஸ்திய முனிவர் வந்து ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசிக்கிறார். போன ராவணன் திரும்பி வருகிறான். அதற்குள் ராமனுக்கு அகஸ்தியர் வந்து ஆதித்ய ஹிருதய உபதேசம். ததோ யுத்த பரிஸ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணஞ்ச அக்ரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம். அது தூரத்தில் ராவணன் வருகிறான். மறுபடியும் ராமனுக்கு சக்தி வேண்டும். இதை பார்த்த அகஸ்தியர், இதுதான் நாம் ராமனுக்கு உதவுவதற்கு சரியான தருணம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாபகம் ஜபம் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். அகஸ்தியர் மற்ற சில முனிவர்கள் புடைசூழ யுத்த பூமி அடைந்தார். ராமனுடைய முன்னோன் தானே சூரியன். சூரிய வம்சத்துல தானே ராமனே உதித்திருக்கிறார். ராமாக்கள் ராம ராம மகாபாகோ ஸ்ருணுகுஹ்யம் சனாதனம். நம்ம அத்தனை பேருக்குமே இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக கேட்க வேண்டும். நமக்கு எத்தனை நோய் இருந்தாலும் ஆபத்துகள் இருந்தாலும் மொத்தம் விலகி போய் ஆரோக்கியத்தோடு இருக்கும். நல்ல கைங்கரியம் தொண்டு செய்வதற்கு வேண்டிய ஆரோக்கியம் கிட்டும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். எப்படி சூரியன் உதித்தால் பலபலவென்று விடிந்து இருளத்தனையும் ஓடி போகிறதோ அதை கொடுக்க வல்ல சக்தி ஆதித்ய ஹிருதயத்துக்கு கொண்டு ஒரு சில ஸ்லோகங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமான கருத்துக்கள் சொல்லியிருக்கார். என்னன்னு பார்ப்போம். ஹே ராமா ராமா மகாபாகுவே ஸ்ருணுக்கள் குஹ்யம் சனாதனம், ரகசியமான ஆதித்ய ஹிருதயத்தை சொல்றேன். ஏன சர்வான் அரியின் வத்ச, உன் விரோதிகள் எல்லாம் தொலைவார்கள். இந்த போரில் உனக்கு வெற்றி ஏற்படும். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியங்களை கொடுக்கும், சர்வ சத்ருக்களையும் அழிக்கும், வெற்றி பெற்று கொடுக்கும். இதை நித்தியப்படி ஜபம் செய்தால் மங்களங்கள் எல்லாம் உனக்கு ஏற்படும். சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுகு வர்தனம் உத்தமம். நம்முடைய சிந்தனை சோகம் துன்பம் அனைத்தும் தொலையும். ஆயுர்வர்தனம், ஆயுள் நீடிக்கும். நோய் அத்தனையும் தொலைந்து போகும். சர்வ மங்களங்களையும் கொடுக்கும், பாபங்களை எல்லாம் போக்கும். ஏனால் இந்த சூரியனுக்குள்ளதானே பகவானே எழுந்தொழிருக்கிறார். தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டா. சவிதா ரவிஹி சூர்யா என்னெல்லாம் அந்த சூரியனுக்கு பேர். அதிதிக்கும் கஷ்யப முனிவருக்கும் பிறந்தவர் சூரியன். அவரால் தானே உலகமே வாழ்கிறது. கேள், ரஷ்மிமந்தம் சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம். தேவர்கள் அசுரர்கள் அனைவராலும் வணங்கப்படுபவர். பூஜையஸ்வ விவஸ்வந்தம், விவஸ்வான்னு பேர், பாஸ்கரன்னு பேர், புவனேஸ்வரன்னு பேர். சர்வ தேவாத்மகோ ஹ்யேஷ தேஜஸ்வி ரஷ்மி பாவனா. ஏஷ பிரம்மாஜ விஷ்ணுஷ்ச சிவஸ்கந்தஹ பிரஜாபதிஹ மகேந்திரோ தனதக்காலஹ யம சோமோ ஹ்யபாம்பதிஹ. சோமன், யமன், காலன், தனதன், மகேந்திரன், ஸ்கந்தன், எத்தனை பேர்! இத்தனை பேராலும் வணங்கப்படுபவர் அவர். ஆதித்யா சவிதா சூர்யா கதஹ பூஷா கவஸ்திமான் சுவர்ண சதிருஷா பானு ஹிரண்யரேதா திவாகரஹ ஹரிதஸ்வஹ சஹஸ்ரார்ச்சிஹி சப்தசப்திர் மரீச்சிமான் திமிரோன்மதனஹ சம்புஸ்த்வஷ்டா மார்த்தண்ட மார்த்தாண்ட அர்க்கஹ அம்சுமான். ஒரு சஹஸ்ரநாமமே படிச்சிருக்காரு. இது இத்தனையும் சூரியனுக்கு உண்டான திருநாமங்கள். இனி அவரை ஸ்தோத்திரம் செய்தாயானால் உனக்கு எத்தனை நன்மை தெரியுமா? அக்னிர் கர்ப்போ திதே புத்திரஹ. திதிக்கும் அதிதி தேவிக்கும், அதே திதி அதிதின்னு கஷ்யபருக்கு 2 மனைவிகள். அதுல அதிதிக்கும் கஷ்யபருக்கும் பிறந்தவர் தான் சூரியன். இனி அந்த சூரியனுடைய பெருமையை கூறுகிறேன், நன்கு மனதில் வாங்கிக்கொள். ஸ்தோத்திரம் செய்தாயானால் வெற்றி நிச்சயம் என்கிறார். இனி ஆதித்ய ஹிருதயத்தினுடைய அர்த்தத்தை கேட்போம். தற்போது வலைங்கமான் கோதண்டராமனிடத்தில் விடைபெற்று புறப்படுவோம். இந்த நிகழ்ச்சி